என்னப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஆவணி மாதம் பௌர்ணமி நாளில் கொண்டாடப்படும் பண்டிகை ரக்ஷபந்தன். எதுக்கு கொண்டாடுறா? இது பெண்கள் தன்னோட சகோதரனுக்கு கூட பிறந்தவா இல்லாட்டா கூட யாரையாவது தன்னோட சகோதரனா நினச்சிண்டு அவளோட மணிக்கட்டில் மஞ்சள் நூல் இந்த காலத்தில் விதவிதமாக இருக்குது, அதை கட்டுறா. அப்போ ஒரு ஆண் அந்த சகோதரிக்கு பாதுகாப்பாகவும் வாழ்க்கை நலத்துக்கு உன் கூட நான் இருப்பேன் அப்படின்னு உறுதிமொழி சொல்கிற மாதிரி அர்த்தம் அது. ராக்கி கட்டினதுக்கு அப்புறம் சகோதரன் அன்பு சகோதரிக்கு பரிசு அவளால் முடிஞ்சதை கொடுப்பா. இது அதிகமாக வட இந்தியாவில் தான் நடக்கிறது. இப்போ தமிழ்நாட்டிலேயே கொண்டாட ஆரம்பிச்சிருக்கா. ரக்ஷபந்தன் என்கிறது அப்படிங்கிறது என்ன? சகோதர சகோதரிகளுக்கு இடையேயான அன்பை பாசத்தை வெளிப்படுத்துறது இந்த அற்புத திருநாள். இந்த வருஷம் ஆவணி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு 28/8/26 அன்னைக்கு வெள்ளிக்கிழமை கொண்டாடுறா. இந்த ரக்ஷபந்தன் கொண்டாடுறதுக்கு ஒரு டைம் இருக்கு, அவள் ராக்கி கட்டுறதுக்கும். அது இந்த வருஷம் சாயந்தரம் 5:57 ராத்திரி 9:48 வரைக்கும் டைம் இருக்குது. அப்போ தான் அவள் கட்டுவா. அவள் கட்டுறதே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ணனுக்கு கூட பிறந்தவனுக்கு ஆர்த்தி எடுத்து அவனுக்கு ஸ்வீட் கொடுத்து நெத்தியில் பொட்டு வச்சுட்டு அப்புறம் தான் இந்த ராக்கியை கட்டுவா. ராக்கி கட்டின்னுட்டு பரிசையும் வாங்கிப்பா. ரக்ஷபந்தன் அப்படின்னாக்க பாதுகாப்பு பந்தம். ஒரு ஆண் ரக்ஷ கயிறை கட்டின்டான்னாக்க அந்த பெண்ணை தன் சகோதரியாக ஏற்றுண்டு அதோட வாழ்க்கை முழுதும் அவளுக்கு காவல் இருப்பேன் அப்படின்னு உறுதி சொல்கிறது அர்த்தம். இது எப்படி உண்டாச்சு இந்த ரக்ஷபந்தன்? மகாபாரதத்தில் பாண்டவர்களோட மனைவி திரௌபதி போர்க்களத்தில் கிருஷ்ணருக்கு அடிபட்டு கொடுத்து ரத்தம் வடியறது. அதை தடுக்கணும் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணினா, திரௌபதி புடவையிலேருந்து ஒரு பகுதியை கிழித்து அவரோட மணிக்கட்டில் கட்டினா. இது கிருஷ்ணனோட ஆழ் மனசில் இருந்தது. அதனால் திரௌபதியை தன்னோட சகோதரியாக ஏற்றுண்டு அவரை எல்லா தீய சக்திகளிடமிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் பாதுகாத்தார். அவருக்கு உறுதிமையும் கொடுத்தார், நான் உன்னை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன்னு. அவர் கொடுத்த உறுதியை காப்பாற்றும் விதமாக தான் சூதாட்டத்தில் கௌரவர்களிடத்தை பாண்டவா தோற்று போயிட்டா இல்லையா? அதனால் திருதராஷ்டிரன் என்ன பண்ணான்? திரௌபதியை துயில் உறிஞ்சான். அவளோட மானத்தை கிருஷ்ணர் காப்பாற்றினார். திரௌபதி கிருஷ்ணனோட கையில் புடவையை கிழிச்சு கட்டிய நிகழ்வே இன்னைக்கு வரைக்கும் ரக்ஷபந்தன் விழாவாக கொண்டாடின்னு இருக்கா. ரொம்ப ஃபேமஸ் பண்டிகை அப்படின்னாக்க ரக்ஷபந்தன் தான். ரக்ஷபந்தன் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபெஸ்டிவல் வட இந்தியாவில்.